இன்று பௌர்ணமி என்றாலும் அடுத்த நாள் மற்ற கோள்களின் நிழல்கள் பட்டு அது சிறுக சிறுக அந்த நிலா மறைந்து கொண்டே வருகின்றது, ஒளி மங்குகின்றது. பின் மறுபடியும் அந்த ஒளிவை முழுமையாக பார்க்காது மறைந்தே விடுகின்றது. மீண்டும் மற்ற கோள்களின் நிலைகளிலிருந்து விடுபட்டு மறைவிலிருந்து விடுபட்டு சிறுக சிறுக ஒளி வளர்ந்து மீண்டும் பௌர்ணமியாகின்றது. இதை போன்றுதான் நமது உயிர் இந்த பூமியில் வந்த பின் ஒரு புழுவாக ஆகும்போது அது சுவாசித்த மனத்தின் உணர்வுகள் தெரிந்து கொள்ளும் நிலை பெறுகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு சரீரத்திலேயும் ஒவ்வொரு நிலைகளும் தெரிந்து இன்று மனிதனாகும் போது முழுமையும் அறிந்திடும் நிலை பெறுகின்றோம். இன்று விஞ்ஞான அறிவு மனிதனுக்குள் சேர்க்கப்பட்டு விண்ணுலகவே அறிந்திடும் நிலையும் இன்று விஞ்ஞான உலகத்தில் நாம் காணுகின்றோம். இதைப்போல மனிதனில் உயர்ந்த நிலைகள் பெற்று இந்த விண்ணுலகமும் பேரண்டம் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையும் மனிதனாக பிறந்த நிலையில் அணுவின் ஆற்றலை அறிந்துணர்ந்த அகஸ்தியன் விண்ணுலக ஆற்றலை முழுமையாக தனக்குள் அறிந்துணர்ந்து உயிர் ஒளியாக வந்தது போன்று உணர்வுகளை அனைத்தும் ஒளியாக மாற்றி அவன் முழுமையாக அறிந்த நிலையில் இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றான். அகஸ்தியர் தான் அதாவது துருவத்தை கண்டுணர்ந்து துருவத்தின் ஆற்றலை தனக்குள் பெருகி அந்த உணர்வின் செயலாக தனக்குள் இந்த மனித வாழ்க்கையில் வந்த இருளாக உருவாகும் நஞ்சினை அடக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் விண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அகஸ்தியன் துருவத்தை அறிந்து துருவ மகரிஷியாக ஆகி பின் துருவ நட்சத்திரமாக அடைந்து இன்றும் நமது பூமியின் துருவ பகுதியில் நின்று நாம் பூமி விண்ணிலிருந்து கவரும் அந்த சத்தை அந்த துருவ நட்சத்திரம் அது கவர்ந்து நஞ்சினை ஒளியாக மாற்றி தன் உணர்வின் தன்மை தனக்கு ஒளியாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது. நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பூமி வடதுருவத்தில் கவர்ந்து நம் பூமிக்குள் வந்த பின் பல கல் மண் இவைகளாக மாறி அதனின்று விளைந்து ஆவியாக மாறி அந்த ஆவிய நிலைகள் அடைந்த பின் தாவர நிலைகள் வித்தாக உருவாகி அந்த வித்தின் சத்து உணவான பின் அதை உணவாக மற்ற உயிரினங்கள் உணவாக உற்று ஆனால் ஒரு வித்தாக முழுமையடைந்த பின் அந்த வித்தினை உணவாக உட்கொண்டு மனிதனாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதே போல அந்த மகரிஷி தனக்குள் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்றான். அவன் உடலிலே தீமைகளை அகற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் விண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகரிஷி உடல்ல இருந்து வெளிப்படும் இந்த உணர்வுகள் தீமை அகற்றி நன்மை பயவிக்கும் அறிந்துணர்ந்து செயல்படும் திறன் வாய்ந்த உணர்வின் அலைகளை துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை கடந்த காலங்களில் அந்த துருவ மகரிஷியை பின்பற்றி சென்றவர்கள் அனைத்தும் இன்றும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக சுழன்று கொண்டு உள்ளார்கள். அந்த அகசியமா மகரிஷி நம்மளுக்கு உணர்த்திய நிலைதான் என்று தாவர இன மனம் ஒரு உயிரணு எடுக்கப்படும் போது எண்ணம் என்றும் ஆக இதை போல வியாசகர் பல உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒன்றுடன் ஒன்று எதை விழுங்குகின்றதோ அதனின் துணை கொண்டு அதனுடன் இணைந்து மற்ற தாவர எண்ணங்கள் உருக்கள் மாறி வந்தது என்றும் இப்படி ஞானிகள் அவர்கள் கண்டுணர்ந்த அனைத்தையும் ராமாயணம் மகாபாரதம் கந்தபுராணம் சிவபுராணம் என்று பல வகையிலும் வெளியிட்டுள்ளார்கள். ஆக இந்த மண்ணுலைகள் அந்த அருண் ஞானியின் உணர்வை தனக்குள் வளர்த்து இன்றும் சப்தரிஷி மண்டலங்களாக துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இன்று சுழன்று கொண்டுள்ளார்கள். ஏனென்றால் அவர் மனிதர்களாக வாழும்போது
துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் சக்தியை தனக்குள் அது கவர்ந்து அவர்கள் எவ்வாறு அந்த துருவ நட்சத்திரம் ஆனார்களோ இன்றும் அழியா ஒளி சரீரமாக உயிருடன் ஒன்றிய நிலைகள் இருப்பது போல அது பின்பற்றி சென்றவர்கள் போராமை இன்று முழுமையான நிலைகள் இருக்கின்றார்கள். அந்த உணர்வுகள் நம் பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கின்றன. இதைப்போல இன்று நாம் மனித வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் கோபம் வெறுப்பான நிலைகள் நாம் பேசிக்கொண்டால், உன்னை இரு நான் அழித்து விடுகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால், அவன் சொல்லை நாம் காதலே கேட்டு அந்த உணர்வு உந்தப்பட்டு நாம் கண்கொண்டு அவரை பார்க்கப்படும் போது அழித்து விடுவேன் என்று சொன்ன அந்த உணர்வின் சொல் உணர்வு விளைந்தது வெளிப்படுகின்றது. அதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் அவனை எண்ணி நாம் பார்க்கப்படும் போது அந்த உடலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் நம் உடலுக்குள் அது பதிந்த பின் நம் உயிர் அது ஜீவனாக்கி நம் உடலாக மாற்றி விடுகின்றது. அவன் அழித்து விடுகிறேன் என்று சொன்ன சொல் நாம் கேட்டு உணரப்படும் போது நம் உடலுக்குள் அது பட்ட பின் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அது வீழ்த்தி விடுகின்றது செயலற்றதாக. நாம் அவன் சொன்ன எண்ணத்தை நமக்குள் பதிவு செய்து கொண்ட பின் வருவோரிடலாம் என்னை இப்படி அழிச்சு விடுன்னு தொலைச்சி விடுன்னு சொல்றான் என்று நாம் சொல்லும் போதெல்லாம் இந்த எண்ணங்கள் அவன் வெளியிட்ட இந்த உணர்வுகளை கவர்ந்து நமக்குள் அவன் நினைத்ததை நமக்குள் சாதித்து காமிக்கின்றோம். ஆக நம்மை இடையூறு செய்ய வேண்டும், நமக்கு விபத்துகளை ஏற்படுத்த வேண்டும், நாம் வாழ முடியாத நிலைகள் செயல்படுத்த வேண்டும் என்ற உணர்வின் வேட்கை அதிகமாகிதான் அவர்கள் கோபமாக பேசும்போது நாம் கூர்ந்து கவனித்தவுடனே நாம் உடலிலே பதிவாகி விடுகின்றது. பின் என்னை இப்படி பேசினான் என்று நாம் எண்ணும் போது அவர்கள் செய்த செயல்கள் அனைத்து நமக்குள் அது பதிந்து இப்ப எப்படி ஒரு போக்கிரியை கண்டவுடனே நாம் பயப்படுகின்றோமோ இதை போல நாம் அந்த அசுர உணர்வு கொண்டு அவர் பேசிய உணர்வு நமக்குள் சென்ற பின் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அது செயலற்றதாகி நம் உடலுக்குள் எதிர்மறையான போர்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. பின் உடல் வலி, மேல் வலி, கைகால் குடைச்சல் போன்ற நிலையை வருகின்றது. இதே போல நாம் அடிக்கடி நாம் பாசத்தால் இருக்கிறோம் என்றால், நாம் எண்ணியபடி பையன் ஒழுங்காக செயல்படுத்தவில்லை என்றால் அவனை எண்ணிய வேதனைப்படுகின்றோம். முதலிலே அந்த வேதனையான உணர்வுகள் நமக்குள் பதிவான பின் மீண்டும் பையனை நினைக்கும் போதெல்லாம் இப்படி செய்கிறானே அவன் எதிர்காலம் என்னவாகும் என்று வேதனையிலே நமக்குள் உருவாகுகின்றது. பாலிலே விஷத்தை போட்டால் அந்த பாலின் சத்து அனைத்தும் இழக்கச் செய்து விடுகின்றது, குடிப்போரையும் மயங்கச் செய்து விடுகின்றது. அதே போல பாலுக்குள் நாம் உயர்ந்த பாதாமி பருப்பை போட்டால் குடித்தால் மனபலம் கிடைக்கின்றது, உடல் பலம் கிடைக்கிறது என்று குடிக்கின்றோம். ஆனால் பாதாமியும் போட்டு அதுக்குள் விஷத்தையும் போட்டு விட்டால் நாம் குடித்தால் நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் செயலற்றதாகி விடுகின்றது. நாம் வாழவே முடியாத நிலையில் நம்மை வீழ்த்தி விடுகின்றது. இதை போலதான் பையன் மேல் இருக்கும் பாசத்தால் நீ அதை சாப்பிடு, இதை இரு, இப்படி இரு என்று உயர்ந்த குணங்களை நாம் சொல்லிக்கொண்டே வருவோம். நம்மை அறியாத எண்ணும் இந்த நிலையில் நாம் எண்ணியபடி அவன் நடக்கவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் தோன்றிவிடுகின்றது. இப்படி வேதனை என்ற நிலை வந்த பின் நம் உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடுகின்றது, சிந்தனையற்ற நிலை வருகின்றது, கோப உணர்வுகளை தூண்டுகின்றது. இப்படியெல்லாம் நமக்குள் உணர்ச்சிகளை தூண்டும் போது நமக்குள் இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்கள் செயலற்றதாகி அந்த பையனை பார்த்து இவன் இப்படி இருக்கிறானே எதிர்காலத்தில் இவன் உருப்படுவானா என்று நாம் நம்முடைய சொல்லி அங்கு வருகின்றது. அவன் கேட்டுணரும் போது நமக்குள் இந்த வேகமான உணர்வுகள் விளைந்ததை அங்கே திருப்பி சொல்லும் போது அவன் உடலிலே பதிவாகி விடுகின்றது. அவன் நம்மை பார்க்கும் போதெல்லாம் இப்படி பேசுகின்றனரே என்ற எண்ணம் வருகின்றது. அவனை நினைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு அந்த வேதனையும் கொதிப்பும் கோபமும் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆக இதை போல நாம் தவறு செய்யாமலேயே இந்த எண்ணங்களை நமக்குள் உருவாக்கப்பட்டு அந்த பையனை காத்திடுவதற்கு பதிலாக நமக்குள் அவனை எண்ணும் போதெல்லாம் வேதனை வெறுப்பு உருவாக்கி அவனை காத்திடும் உணர்வுகள் நமக்குள் முழுமையாக அழிந்து விடுகின்றது. அதே சமயம் மனிதனை நம்மை காத்திட்ட நல்ல குணங்களும் அந்த உணர்வில் நம் தசைகளை அழகாக வைத்திருந்து மகிழ்ச்சியாக இருந்த இந்த உணர்வுகளும்
வேதனை என்ற கைகால் குடைச்சல், கோபம் என்ற கொதிப்பு நிலைகள் அடைந்து இரத்த கொதிப்பு, இதை போன்ற நிலைகள் நமக்குள் வந்து விடுகின்றது. ஆக இதை போல நாம் அடிக்கடி ஒரு சிறு விஷயத்திற்கு அவன் மேல் இருந்த பாசத்தால், நாம் குழந்தை மேல் இருக்கக்கூடிய பாசத்தால் நாம் எண்ணியபடி வரவில்லை என்றால் நாம் இந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் தோன்றி நம்மை அறியாமலேயே கடும் நோய்வாய்ப்படும்படி செய்து விடுகின்றது. உதாரணமாக கொதிப்பும் வேதனை என்ற உணர்வுகள் நாம் எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வை நாம் சுவாசிக்கும் போது நம் உயிரிலே பட்டு அது கொதித்தெழும் உணர்வாக நாம் உடல் முழுதும் படரச் செய்கின்றது. ஆனால் உடலை இயக்கப்படும் போது கொதித்தெழும் உணர்வின் நிலையை அதிகமாக சுவாசிக்க செய்து அந்த உணர்வு உள்ள சத்தினை உமிழ்நீராக வடித்து விடுகின்றது. பின் நம் ஆகாரத்துடன் இது கலந்து கைகால் குடைச்சல், அசரிக்கை போன்ற நிலைகள் வந்து விடுகின்றது. ஆக நாம் இரத்தத்துடன் இந்த ஆகாரத்துடன் கலந்திட்ட இந்த வேதனையும் கோபமான இந்த கோபம் என்பது கார உணர்ச்சிகள், வேதனை என்பது விஷத்தின் தன்மை கொண்டது. இவை இரண்டர கலந்து ஆகாரத்துடன் கலக்கப்படும் போது நமது உடல் அது இரத்தமாக மாற்றும் நிலை வரும்போது அந்த இரத்தத்தை நாம் எப்படி ஒரு மோட்டாருக்கு ஒரு பக்கம் பெட்ரோலை ஊற்றினால் அது தனக்குள் பிஸ்டன் எடுத்து தனக்குள் அந்த பெட்ரோலை ஒழுங்கி தனக்கு வேண்டியதாக இயக்கிக் கொள்ளும் எந்திரத்தில். இதேபோல்தான் நாம் எடுக்கும் பெட்ரோலை போல நாம் உணவாக எடுத்துக்கொள்வதை ஆகாரத்துடன் நம் வயிற்றிலே அது சென்று அது கொதிகலனாக ஆவியாக மாற்றி அது வருவதை இரத்தமாக மாற்றுகின்றது. அந்த இரத்தமாக வருவதை நாம் ஒரு பிஸ்டன் எப்படி இழுக்கின்றது, இதை போல நமது வாழ்வுகள் அந்த இரத்தத்தை இழுத்து அது நாம் சுத்தரிக்கும் ஆலயமாக இருக்கும் கிட்னிக்கு அனுப்புகின்றது. ஆனால் இந்த பிஸ்டன் நாம் இரத்த வாழ்வு இந்த வாழ்வுகளை வரப்படும் போது வேதனையும் கொதிப்படைந்த இந்த உணர்வுகள் அதில் தாக்கப்படும் போது அந்த வாழ்வுகளில் வீக்கம் ஆக ஆரம்பித்து விடுகின்றது. ஆக அவ்வாறு வீக்கமாகிவிட்டால் அந்த இருதய பாகங்களிலே நமக்கு எரிச்சலும் வலியும் ஏற்படுகின்றது, நெஞ்சு வலி ஏற்படுகிறது என்று சொல்லுகின்றோம். ஆக இது மீண்டும் உடல் முழுதும் பரவச் செய்யும் போது உடலில் எரிச்சல், உடலில் ஒரு விதமான கொதிப்பு, மனநிலை கொதிப்பு, நாம் செம்மையாக வேலை செய்ய முடியாத நிலை, இதை போன்ற நிலைகள் உருவாகி விடுகின்றது. இதிலிருந்து நாம் ஆக பாசத்தால் வந்த நிலையில் இவ்வாறு நம்ம உடலுக்குள்ளும் அது வேதனையை உருவாக்கி நாம் எவ்வளவு அழகான உடலாக இருந்தாலும் நலிய செய்து விடுகின்றது. நம்முடைய எண்ணத்தையும் நலிந்த நிலைகள் செய்து விடுகின்றது. நாம் சொல்லை கேட்போருடைய நிலைகளும் அவர் நம்ம மேல் வெறுப்பு ஏற்படும் நிலையும் உருவாக்கி விடுகின்றது. இப்படித்தான் நம் உடல்களிலே நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் பாசத்தால், பண்பால், பரிவால் நம்மை அறியாமலேயே தீமைகள் உள் நுழைந்து விடுகின்றது. நாம் பாசத்தால் இருக்கிறோம் என்றால் நம் குடும்பத்தில் அதனை சிறிது குறை காணும் போது வேதனைப்படுகின்றோம். பண்பாக மற்ற வெளிப்புறத்தில் நாம் பழகும் நிலையில் பண்பாக நடந்து கொண்டாலும் நாம் எதிர்பார்த்த நிலைக்கு மற்றவர்கள் அவருடைய சந்தர்ப்ப பேதத்தால் நாம் செய்த உதவி அவர் நினைவில் வராதபடி சிறு குறைகள் செய்துவிட்டால் அந்த பண்பின் தன்னை இவ்வளவு உயர்ந்த நிலைகள் செய்தேன், எனக்கு இப்படி தீங்கி செய்கிறான் என்று வேதனைப்படுகின்றோம். இது போன்றுதான் நம்மை அறியாமலேயே நன்மைகள் பல செய்திருப்பினும் நம்மை அறியாதபடி தீமைகள் உள்நுழைந்து நம் நல்ல குணங்களை செயலற்றதாக ஆக்கி நம் உடலுக்குள்ளும் நோயாக மாற்றிவிடுகின்றது. இதைப் போல நாம் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் பார்க்க நாம் புழுவிலிருந்து மனிதனாக தோன்றுவதிலும் ஒவ்வொன்றையும் கண்டறிந்து அதிலிருந்து தன்னை மீட்டிக்கொள்ளும் உணர்வுகள் விளைந்து இன்றைக்கு பூர்ண பவர்ணி போல நாம் அனைத்தும் அறிந்து கொள்ளும் உணர்வுகள் நமக்குள் விளைந்திருந்தாலும் நமது வாழ்க்கையில் பரிவால், பண்பால், பாசத்தால் இதைப் போல நாம் கண்டுணர்ந்த நிலைகள் வேதனை, வெறுப்பு, கோபம், சலிப்பு, சஞ்சலம், சங்கடம் என்ற இந்த உணர்வு ஊடுருவி பௌர்ணமி எப்படி தேய்கின்றதோ அது அந்த வெளிச்சம் மறைகின்றதோ இதைப் போல நமக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் சிறுக மறைந்து அந்த மறையும் தருவாயில் நம்முடைய சிந்தனைகள் சீர்கெட்டு உடலும் நலிந்து செய்வது என்ற என்ன அது
நம்மை அறியாதவனே இருள் சூழ்ந்த நிலைக்கு ஒடுங்கி விடுகின்றது நம் உணர்வு அனைத்தும். பின் நாம் வேதனை கொண்ட உடற்கொண்டு நாம் வெளியே வந்தாலும் நாம் யார் மேலே அதிகமாக பாசம் கொண்டோமோ, நாம் எதிர்பார்த்தபடி வரவில்லை என்றால் வேதனைப்பட்டால், அந்த வேதனை யாரை நினைத்து அதிகமாக வேதனைப்பட்டோமோ அந்த உணர்வு பூரா நமக்குள் வலுப்பெற்று விடுகின்றது. இப்ப வலுப்பெற்ற பின் இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா சென்ற பின் யார் மேல் பற்று கொண்டோமோ அவர் உடலுக்குள் சென்று நாம் அவரை பற்றி நாம் எந்த வேதனைப்பட்டோமோ அதே வேதனை உணர்வுகள் அந்த உடலிலே போய் மீண்டும் உருவாக்கி அந்த உடலையும் வீழ்த்தி விடுவோம். ஆனால் அந்த உடலை காக்கும் நிலையே இல்லாது போய்விடுகின்றது. அந்த உடலில் விளைந்த வேதனையான உணர்வை இந்த உயிரான்மா அங்கே சென்று அந்த உணர்வை உட்கொண்டு அந்த உடலிலும் உயர்ந்த குணங்கள் வராது. ஆக இந்த வேதனையை உருவாக்கி அதில் விளைஞ்ச உணர்வின் சத்தை தான் அந்த உடலுக்குள் புகுந்த ஆன்மாவும் பெறுகின்றது. பின் அந்த உடல் இறந்த பின் அந்த உடலை விட்டு வெளியே வந்து எந்த வேதனை கெட்டதோ, இப்ப சாதாரணமாக சிறு விட விஷத்தை நாம் குடித்தால் சிந்தனைகள் தான் சதறும். அதிகமாக விஷத்தை குடித்து விட்டால் மனிதனுடைய எண்ணமே இருக்காது. இதைப்போல மனிதனின் உடலில் சிந்தனைகள் அதிகமாக சிந்தனை குறையும் தன்மை நாம் பாசத்தால் எடுத்துக்கொண்ட வேதனையால் உருவாகின்றது. அதனால் அந்த வேதனை என்ற விஷம் அனைத்து உணர்வுகளையும் கலக்கின்றது. பின் உடல் நலிய செய்கின்றது. இதைப்போல நம் எண்ணங்கள் அனைத்தும் சிறுக சிறுக மறைந்து உடலை ஒடுங்குகின்றது. ஒடுங்கி நிலையில் கொண்டு ஒடுங்கிய உணர்வுகள் விளைந்ததை உயிர் தன்னுடன் அணைத்து செல்லுகின்றது. பின் எந்த உடலின் தன்மை பாசம் வந்து அதனை உணர்வு கொண்டு அந்த உடலுக்குள் புகச் செய்கின்றது. ஆகதான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்பது. இதைப்போல வேதனை கொண்ட இந்த உணர்வுகள் அதிகமாக விளைய யாருமே பாசமாக இருந்தமோ அந்த உடலின் உணர்வுகள் அதிகமாக விளைந்ததனால் அந்த பாசத்தால் இவன் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற வேதனை இங்கே உருவாகி இங்கே உருவான பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த உடலுக்குள் புகுந்து இதே வேதனைத்தான் உருவாகும். அந்த வேதனையான உணர்வை அங்கு உருவாக்கி இந்த உயிரான்மாவுடைய செல்கள் அணுக்கள் அதுவே உணவாக்கி வந்துவிடும். பின் அந்த உடல் வீழ்ந்த பின் அந்த உடலை விட்டு அந்த உயிரான்மாவும் அந்த உடலான உயிரான்மா வெளி செல்லுகின்றது. இந்த உடலில் இருந்த இந்த உயிரான்மாவும் வெளி வந்து விடுகின்றது. ஆனால் அந்த உடலான உயிரான்மா இதை போன்றே அவர்கள் யார் மேல் பாசம் கொண்டார்களோ அவன்பால் இந்த உணர்வை விளை வைத்து அந்த உடலுக்குள் புகுந்துவிடும். இந்த உடலுக்குள் புகுந்த உயிரான்மா இந்த உடல் அழிந்த பின் இந்த உடலை விட்டு வந்து விடுகின்றது. இவ்வாறு வந்த பின் அடுத்து இந்த உயிருடன் ஒன்றிய வேதனையான உணர்வு கொண்டுதான் வேதனை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். ஆக உன்னனல் உன்னிடமே வரும் என்று சொல்வார்கள். இதைப்போல வேதனை அனுபவிக்கும் நிலையை அது உருப்பெற்று மனிதனுடைய எண்ணங்கள் முழுமையாக மறைந்து மனிதனுடைய ஈர்ப்புக்கு செல்லாமல் துடித்துக் கொண்டிருக்கும். வேதனை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இதை நாம் தெளிவாக எடுத்து காட்டுவதற்கு ஏற்கனவே பல முறைகள் சொல்லிவில்லை. இதனை ரிஷி சாபம் போல சாபமிட்டு நீ பாம்பாய் போ என்று சாபமிட்டதாக சிறு குட்டி கதைகளை எழுதி விளக்கம் கொடுத்து உள்ளார்கள். ஆனால் அது கதைகளாகவும் கோமானவங்களாகவும் நாம் எடுத்துக்கொண்டமே தவிர எதற்காக இதை சொன்னார்கள் என்ற நிலையை முழுமையும் நாம் அறிய முடியாது போய்விட்டோம். காரணம் நம் உயிர்தான் நாம் எண்ணீதை அனைத்தும் சிருஷ்டிக்கின்றது. நாம் எண்ணி எதுவோ ஓ என்று ஜீவனாக்கி அந்த உணர்வின் சத்தை உடலாக்கி உடலுக்குள் அந்த எண்ணத்தை மீண்டும் இயக்கச் செய்து அந்த உணர்வினை விளையச் செய்து விளைந்த உணர்வின் சத்தை தன்னுடன் அணைத்துச் சென்று அது அணைத்துச் செல்லுகின்றது. ஆக மனிதனான பின் நாம் நல்லவைகளை எண்ணினால் நல்லவையின் நிலையில் சேர்கின்றது. நல்லவைகளை எண்ணினாலும் நல்லவையுடன் சேர்த்து விஷம் என்ற நிலையை கலக்கப்படும் போது நல்லவைகளும் கெட்டுவிடுகின்றது. ஆனால் மனிதனான நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்த அந்த நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வினை உடலாக மாற்றும் திறன் பெற்றது மனித உடலில் உள்ள உணர்வுகள். ஆக அத்தகைய உணர்வின் துணை கொண்டு நாம் பிறர் செய்யும் குறையோ மற்றவர்கள் இருப்பினும் அந்த நஞ்சினை நீக்கும் உபாயத்தை நாம் செயற்படுத்தவில்லை என்றால் பௌர்ணமி எப்படி பூர்ண நிலாவாய் இருந்து அது சிறுக சிறுக மறைந்ததோ இதைப்போல மனித உடலில் இருக்கும் உணர்வின் அறிவு அறைகள் அனைத்தும் மறைந்து
ஆக வேதனை என்ற நஞ்சுக்குள் சிக்கி விடுகின்றது. நாம் எவ்வளவு தெளிந்த மனிதனாக இருப்பினும் நாம் ஒரு துளி நஞ்சினை உணவுடன் கலந்து உட்கொண்டு விட்டால் நினைவு அனைத்தும் மறைந்து விடுகின்றது. இதை போலதான் நமக்குள் சிறுக சிறுக நஞ்சி கலந்து நம் உடலில் எத்தனையோ கோடி சரீரங்களை நாம் எடுத்து தெரிந்து தன்னை காத்திடும் உணர்வின் தன்மை அதனுடன் இணைந்து விளைந்து இன்று நாம் மனிதனாக உருவாக்கி நமது உயிர் இதுதான் ரிஷி என்று காட்டப்பட்டு, ஆக நீ ரிஷி அவன் சொன்னபடி எதற்கு அந்த ரிஷிக்கு தீங்கு செய்தான் என்ற ஒரு நிலை. நாம் உயிருக்கும் மனிதனான உயிருக்கும் நாம் கெட்டதை நீக்கும் சக்தி நமக்கு இருந்தும் இந்த உயிரால் நமக்குள் கெட்டதை நீக்கி கெட்டதை நீக்கிடும் உணர்வின் ஆற்றல் பெருகச் செய்த நம் உயிருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி எதுவாக இருக்கின்றது? இந்த உடலின் இச்சை கொண்டு நாம் கண்டுணர்ந்த பாசத்தால் வேதனை என்ற நஞ்சை கலந்து இன்னைக்கு ஈசனாக நின்று ரிஷியாக இருந்து மனித உடலை சிருஷ்டித்த இந்த உணர்வின் அந்த உயிருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி எதுவாக இருக்கின்றது? வேதனை என்ற உணர்வினை அதற்குள் செலுத்தப்படும் போது அதுவே ஜீவனாக்கி நம் நல்ல உணர்வுடன் கலத்து நீ எதை நினைத்தாய் அதுவாகு என்ற இந்த நிலையை ஆக நஞ்சினை நீக்கி இந்த உடலை நஞ்சினை நீக்கிடும் உணர்வின் நிலை கொண்டு அது நீக்கவில்லை என்றால் நீ அதைவே உணவாக உட்கொண்டால் அதுவாக நீ ஆகும். இதனால்தான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாய் அதுவாக என்று அந்த உணர்வினை தெளிவாக எடுத்து அந்த ரிஷி சாபமிட்டான் என்று காவியங்களாக தீட்டி அந்த சாபத்திலிருந்து மீட்டுவதற்கு அது தெளிவும் காட்டினான். ஐயனே, நான் தெரியாது செய்த தவறுக்கு எனக்கு விமோச்சனம் இல்லையா? இந்த சாபத்தை மீண்டும் நாள் என்னால் எனக்கு அருள்கூர்ந்து எனக்கு நல்வாக்கினை கொடுங்கள் என்று அது வேண்டிக் கொள்கின்றான். இப்படி காவிய படைப்பிலே ஆக நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இவ்வாறு வெளிப்படுத்தினாலும் அதை நாம் அறிந்து கொள்ளும் நிலை இல்லாமலேயே ஏதோ கதைகள் இருக்கின்றது, யாரோ நடக்கின்றாரோ எங்கோ நடந்தது என்று இருக்கின்றோம். ஆக நமக்குள் நடக்கும் இந்த நிலையின் தன்மையை நம் உயிரின் இயக்கங்களிலிருந்து அது எவ்வாறு நாம் எதை எண்ணுகின்றோமோ அது சிருஷ்டித்து விட்டு நாம் நல்லது எண்ணினால் மகிழ்ச்சியின் தன்மை அடைகின்றது. அருள் ஞானின் உணர்வை பெற வேண்டும் என்றால் அதனின் ஒளியின் சரீரமாக மாற்றுகின்றது. இந்த உடலின் இச்சை கொண்டு பாசத்தால் எடுத்துக்கொண்ட வேதனை என்றிருப்பது வேதனை நீக்கிவிட்டு யார் மீது பாசமாக இருந்தோமோ அவர்கள் தெளிந்து வளர வேண்டும் என்று இனிமை கலந்த நிலைகள் கொண்டு இன்று அந்த பாசத்தால் ஆனால் இருள் சூழ்ந்த நிலைகள் வேதனை கொண்டு அது வருவதை நீக்கி அந்த அருஞானி உணர்வை நாம் நுகர்ந்தறிந்து தீமையை அகற்றி மெய்ஞானின் உணர்வுகள் அவன் பெற வேண்டும் என்று தீமையை அகற்ற வேண்டும் என்று எண்ணினார். கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்பது போல ஆக நாம் பாசத்தால் இருந்தாலும் அவன் அறியாது சேரும் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வின் நோக்கங்களை நாம் எடுத்து அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என்ற ஏக்க உணரை நம் உடலுக்குள் செலுத்தி தீமையை தொலைத்திடும் சக்தியாக நமக்குள் வலுகொண்டு ஆனால் யார் மேற் பாசமாக இருந்தோமோ பறிவு கொண்டோமோ அவரை எண்ணி மகிழ்ச்சிகளின் அருளை அவன் பெற வேண்டும், அவன் அறியாத இருள்கோன் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் நமக்குள் எடுத்தால் நமக்குள் நஞ்சான நிலையை நீக்கிட்டு அருள் ஞானின் உணர்வு நம்முள் சென்று ஆக நாம் நல்ல குணத்தை இருசூழ செய்யும் நிலைகளிலிருந்து அதை நீக்கி பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் திறனை நமக்குள் உருவாக்குகின்றது. ஆகவே இதனை நாம் தெளிவுபடுத்துவதற்குத்தான் அருள் ஞானிகள் இவ்வாறு நம்மளுக்கு ரிஷி சாபமிட்டான், நீ பாம்பாய் போய் என்று சாபமிட்டோனின் ஐயனை அறியாது செய்த பிழைகளிலிருந்து இது மீட்டிட எக்காலம் ஆகும் என்று கேட்கும்படி வைத்திருக்கின்றான். நீ நல்லவனை தீண்ட எண்ணுவாய், அவன் கைப்பற்று மீண்டும் மனித உரு பெறுவாய் என்று அதை தெளிவு காட்டுகின்றார். ஆக நாம் வேதனை என்ற நஞ்சினை நாம் உடலுக்குள் எடுத்து உருவான இந்த உணர்வுகள் இன்னொரு மனிதனுக்குள் நஞ்சை கலந்து அவனை வீழ்த்திவிட்டு நஞ்சின் தன்மை அதிகமாகி மனிதனை சிந்தனையற்ற நிலைகள் உருவாகும் போது இருள் சூழ்ந்த நிலைகள் வந்த நாம் நஞ்சினை உணவாக உட்கொண்டு பாம்பினங்கள் அனைத்தும் தனக்கு உருவற்ற நஞ்சினை தான் உணவாக உட்கொள்ளும். அது எதை இரையாக எடுத்துக்கொள்கின்றதோ இறை மீது தனக்குள் உருவான நஞ்சினை பாய்ச்சி அந்த இறையை தேடி அந்த உடலின் தன்மையை நலிகை செய்து அதை உணவாக லெவுகாக எடுத்து உணவாக உட்கொண்டு அது மகிழ்கின்றது. ஆக இதை போல நாம் மனித வாழ்க்கையில் இப்போ ஒரு வேதனை என்று வந்துவிட்டால் அந்த வேதனை 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 என்று சொன்னால்தான் அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆக என்னை இப்படி செய்யறாங்க அப்படிங்கிற நிலைகள் அடிக்கடி எனக்கு இவர்கள் தொல்லைகள் செய்தார், என் கையில் உடல் எல்லாம் எரிச்சலா இருக்கு வேதனையா இருக்குது என்று சொல்லி கொண்டிருந்தால் அதை சொன்னால்தான் வலும். இப்போ உதாரணமாக
மேலே வலி ஏற்பட்டால் அம்மம்மம்மம்மம்மான்னு அந்த வேதனையை இணைத்து கொடுத்தால் கொஞ்சம் ஒடுங்கும். ஆக நீங்க மகிழ்ச்சியா பேசினால் அந்த உணர்வுடைய நிலையில் மீண்டும் வலி அதிகமாகும். ஆக அந்த வேதனைக்கு அந்த உணர்வை கூட்டும் போதுதான் இந்த உணர்வின் சத்து அதுக்குள் அது ஒடுங்குகின்றது. இதை போலதான் நாம் மனித வாழ்க்கையில் ஒருதரம் பட்ட வேதனையை அடிக்கடி நாம் வேதனை என்ற நிலைகள் ரசித்து அம்மம்மா ஐயோ அப்படின்னு சொல்லி இதுவே சொல்லும். ஆனால் இந்த சொல்லை சொல்லும் போது நல்லதை சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் நிலையற்று போய்விடுகிறது. ஆக நஞ்சுக்குள் பற்ற பாலுக்குள் நாம் பாதாமியை போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவதில்லை, நஞ்சாக மாற்றிவிடுகிறது. இதை போன்றுதான் இங்கே வருபவருக்கு அருள்வாக்குகளை கொடுத்து இனி தீமையிலிருந்து விடுபடுவாய் நல்லது அடைவாய் என்றால் எங்கெங்கே என்னை விட்டு நோயே போக மாட்டேங்குது, 10 வருஷம் ஆச்சு என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, என் குடும்பத்தில் தொல்லை விட்டே போக மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் விவசாயமே போயிடுது அப்படிங்கிற நிலையை இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகள். பாலிலே நஞ்சு பட்டால் அதற்குள் பாதாமி போட்டாலும் நஞ்சாக்குவது போல இந்த உணர்வின் தன்மை நஞ்சாக்கி சொல்வது எதுவென்று கூர்ந்து கவனியாது நல்ல உணர்வை தனக்குள் பதிவு செய்ய முடியாத நிலைகள் ஆகிவிடுகின்றன. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீட்டுவதற்குத்தான் இக்கூட்டு தியானங்கள் அமைத்து அனைவருடைய ஒத்துழைப்பும் அனைவருடைய எண்ணங்களும் அந்த ரிஷியின் உணர்வலைகளை நாம் பெருக்கச் செய்து அந்த உணர்வை ஏங்கி நாம் எடுக்கச் செய்து எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சி நற்சக்தி எண்ணலைகளை ஒளிபரப்பாகப்படும் போது இங்கே கூடியிருந்த அனைவருக்கும் இந்த உணர்வின் சத்து அந்த செவிகள் புலன்களிலே தாக்கப்பட்டு அந்த உணர்வின் உந்து வீசையால் அந்த அருண் ஞானிகள் உணர்வை பெறும் தகுதியை ஏற்படுத்தும் நிலைதான் இன்று பௌர்ணமி நன்னாள். ஆகவே இது பதிவு செய்து இந்த பதிவின் பின் நாம் எண்ணும் போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்தும். இதைத்தான் அன்று இதை ரிஷி சாபமிட்டான் நீ பாம்பாய் போ என்று சொன்ன அந்த ரிஷி கதையை சொல்லி மீண்டும் ஒரு மனிதனை இந்த பாம்பினம் கடிக்கச் சென்றால் தன்னை காத்துக்கொள்ள மனிதனை கண்டவனை சீறி பாய்கின்றது. ஆனால் மனிதனோ அது பாம்பினம் நம்மை தாக்கிவிடும் என்று தன் உணர்வின் தன்மை கொண்டு அதை அடித்து விடுகிறார். ஆனால் இந்த பாம்பினமோ இவனை சீறி தாக்கும் நிலை கொண்டு இவன் மனிதன் தாக்கிவிட்டார். அதே உணர்வின் வேகத்தில் பாம்பின் உயிரான்மா அடித்தவன் உடலுக்குள் வந்து இந்த உயிரான்மா இங்கே சென்று விடுகின்றது. தான் கீதையிலே கண்ணன் காட்டிய நிறைகள் கொண்டு மனிதன் அதாந்து எதை நீ தாக்கினாலும் உடல்தான் மடிகின்றது. ஆனால் அதனை எடுத்துக்கொண்ட உணர்வின் சத்து மீண்டும் விளைகின்றது. எவரும் இறப்பதில்லை, எதுவும் இறந்ததில்லை என்று கீதையிலே தெளிவாக எடுத்து காட்டப்பட்டது. ஆக முதலில் மனிதனாக இருந்தோம், பின் பாம்பினமாக மாறும் நிலையானாலும் அந்த பாம்பினமான பின் மீண்டும் மனிதனால் தாக்கப்படும் போது நாம் அந்த சீரிய பண்பு கொண்டு அவனை தாக்க வேண்டும் என்று எண்ணும் போது அவனின் உணர்வை இங்கே கவர்ந்து அதனின் மனம் கொண்டு இந்த உயிர் பாம்பினத்தின் உயிரான்மா வெளியே சென்ற பின் அழித்தவன் உடலுக்குள் சென்று அவன் உடலிலே இருக்கும் இந்த உணர்வின் சத்தை எடுத்து மனிதனாக உருபெறும் கருவாக உருவாகின்றது. அதனால்தான் பாம்பினங்களை அடர்ந்து நீ பாம்பாய் போ என்று கேட்டுடனே எப்போது எனக்கு விடுதலை வரும், நான் செய்த தவறின் நிலைகள் எப்போ மீளும் என்ற நிலையில் கேட்டு வந்து தான் நல்லவனை தீண்ட எண்ணுவாய். எப்போது அவன் கைப்பட்டு நீ மீண்டும் மனித நிலை அடைவாய்.